என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். நம்ம லாங் டேர்ம் அவுட்லுக் ஃபார் இந்தியன் மார்க்கெட், அந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் இந்த சமயத்தில் முதலீடு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். குறிப்பாக மிட் கேப் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமான இதில் இருக்குது, ஃப்ராத் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், கொஞ்சம் ஓவர் ஹீட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க, செபியிலேருந்து ஒரு ஆம்ஃபிக்கு ஒரு டைரக்டிவ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஆம்ஃபி எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ்க்கும் சர்க்குலர் அனுப்பியிருக்கிறாங்க. மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் கொஞ்சம் ஓவர் ஹீட்டிங்கில் இருக்குது, நீங்கள் அதில் இன்ஃப்ளோலாம் கொஞ்சம் மாடரேட் பண்ணணும். அது இல்லாமல் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸுமே அவங்க எந்தெந்த மிட் கேப் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியப்படுத்தணும். முன்னாடிலாம் ஒரு டாப் 10 ஹோல்டிங்கு, டாப் 20 ஹோல்டிங் அவ்வளோதான் வெளியே சொல்லுவாங்க. அவங்க வச்சுருக்கிற எல்லா ஷேரையும் சொல்ல மாட்டாங்க. இப்போ எல்லா ஷேரையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ நாங்கள் 28ஆம் தேதி ஷூட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி தான் அந்த நியூஸ் வந்தது. அந்த நியூஸ் வர தான் பங்குச்சந்தைகள் பெருமளவு இன்றைக்கி சரிஞ்சிருக்கு. முக்கியமாக மிட் கேப் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்லாம் அந்த 2% மேலே கீழே விழுந்திருக்கு. ஸோ நான் போன வாரம் தான் மிட் கேப் ஸ்மால் கேப் பற்றி பேசியிருந்தேன். ஸோ இந்த வாரம் செபியே பேசியிருக்கிறாங்க, ஆம்ஃபியே பேசியிருக்கிறாங்க. ஸோ பங்குச்சந்தைகளும் ரொம்ப நெகட்டிவாக ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு செய்தி. ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா, அதாவது இந்த வருஷம் ஆரம்பத்தில் உலக அளவில் இருக்கிற பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பங்குச்சந்தை சம்மந்தப்பட்டவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, 3 நாடுகள், ஜப்பான், வியட்நாம், இந்தியா, இது 3த்துக்கும் இந்த வருஷம் பிரகாசமாக இருக்கும், இப்போ பங்குச்சந்தையோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜப்பான் மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு, வியட்நாம் மார்க்கெட்டும் நல்லா மேலே போயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வியட்நாம் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் இந்திய பங்குச்சந்தைகள் மட்டும் பார்த்திங்கன்னா, இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் செல் பண்ணிக்கினே தான் இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த HDFC பேங்க் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தே ஸ்டார்டட் செல்லிங் லைக் எனிதிங். கிட்டத்தட்ட ஒரு $3.4 பில்லியன், கிட்டத்தட்ட ஒரு 25,000-30,000 கோடின்ற அளவுக்கு எஃப்ஐஎஸ் இந்தியாவில் செல் தான் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கனாக்கா, நமக்கு ஒரு மிகப்பெரிய அன்சர்டனிட்டி ஒன்று இருக்குது. அது பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஸோ ஒருவேளை அந்த அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால தான் அவங்க செல் பண்ணுறாங்களோ, அது எலெக்ஷன் முடியட்டும், ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகட்டும், நம்ம அப்போ திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு தோணுது. அதே நேரத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷனை பற்றி நான் பேசுகிறேன். நான் 2019 ஆப்ஷன்ஸ் கான்க்ளேவ் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தேன் மும்பையில். அது பார்த்திங்கன்னா 2019 எலெக்ஷன்லாம் முடிஞ்சு மே 23, 2019 அன்றைக்கி தான் ஓட்டு கவுண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு கரெக்டாக ஒரு வாரம் முன்னாடி 15ஆம் தேதி தான் நான் அந்த கான்ஃபரன்ஸு நான் கண்டக்ட் பண்ணேன். அப்போ அதில் சிலர்கிட்டலாம் நான் அந்த பார்ட்டிசிபெண்ட்கிட்டலாம் சொல்லியிருந்தேன், நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், நீங்கள் டிசம்பர் மந்த் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணலாம் அப்படி சொன்னேன். அப்போது ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டார், சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் ஒரு டெலிவிஷன் சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுறேன், அதில் இருக்கிற ஒரு ஆங்கர் சொல்கிறாரு நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு என்ன காரணம் சொன்னாருன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னார், சார் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பங்குச்சந்தைகள் ஒரு கிட்டத்தட்ட 30% இறங்குச்சு. 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட 20% ஏறுச்சு. அதில் 30% இறங்குது, 20% ஏறுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். அப்போ அதுக்கு நான் சொல்லியிருந்தேன், 2004 நான் இந்தியாவில் இல்லை, ஆனால் என்ன நடந்ததுன்றது நான் பத்திரிகைகள் மூலமாக தெரிஞ்சுக்கினது என்னென்னாக்கா, 2004 எல்லாருமே பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு நம்பினாங்க. இந்தியா ஷைனிங் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்போ அந்த வாஜ்பாய் கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு அதிருப்தியும் எதுவும் இருக்கிற மாதிரி தோணலை. வாஜ்பாய் ஒரு நல்ல சிறந்த பிரைம் மினிஸ்டரு. எதுவும் பெருசாக அவர் பேரில் ஒரு நெகட்டிவோ எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. அதனால் எல்லோரும் நம்பினாங்க கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிஜேபி தோற்றுட்டாங்க. அது ஒரு நெகட்டிவ் சர்ப்ரைஸ். அதனால தான் பங்குச்சந்தைகள் ஒரு பெரிய அளவில் கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ் ஏன்னா 2009 நான் இங்கே இருந்தேன் மார்க்கெட்டில். 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ் மார்க்கெட்லாம் பெருமளவு சரிஞ்சு இருந்தது.
அந்த நேரத்தில் வந்து 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது மொத்த மீடியாவை என்ன சொன்னாங்கன்னா, இந்த தடவை யாருக்குமே மெஜாரிட்டி வராது, ஹங் பார்லிமெண்ட்டு தான் வரும். ஈவன் 2004 to 2009 வந்து ஒரு தனி கட்சி ஆட்சியில் இல்லை. காங்கிரஸும் பல கட்சிகளை சேர்ந்த கூட்டணி இருந்தாங்க. அந்த கூட்டணியில் கம்யூனிஸ்ட் இருந்தாங்க. அந்த கம்யூனிஸ்ட் வந்து கடைசி நேரத்தில் வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், அந்த நியூக்ளியர் டீல் காரணத்தினால கம்யூனிஸ்ட்டுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அதனால் 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்கள் வந்து காங்கிரஸை சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் ஹங் பார்லிமெண்ட் தான் வரும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு கோalition கவர்மெண்ட்டு தான், ஆனால் கம்யூனிஸ்டுடைய சப்போர்ட் இல்லாமல் ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. அதனால தான் வந்து ஒரே நாளில் 20% ஏறிச்சு. ஒரே நாள் காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தாங்க, ஒரு 2-3 செகண்டு தான் 10% அப்பு எக்ஸ்சேஞ்ச் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப ஆரம்பித்தாங்க, திரும்ப 10% அப்பு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் தான் மார்க்கெட் ஆரம்பித்தாங்க. ஆனால் 2014 ஏன் எதுவுமே நடக்கலை அப்படின்னு கேட்டாக்கா, 2014 எல்லாருமே பிஜேபி வரும்னு எதிர்பார்த்தாங்க, பிஜேபி தான் வந்தது. ஸோ அதில் எந்த சர்ப்ரைஸும் கிடையாது. அதனால தான் 2014 பெருசாக ரியாக்ட் ஆகலை. அதே போல் நான் அப்போ சொன்னேன் 2019 இந்த தடவை பிஜேபி தான் வரும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லோரும், பிஜேபி தான் வரப்போகுது, அதனால் அது சர்ப்ரைஸ் கிடையாது, மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் ஆகாதுன்னு சொன்னேன். அப்போ அந்த பார்ட்டிசிபெண்ட் என்கிட்ட கேட்டார், அது எப்படி சார் நீங்கள் அவ்வளோ அறுதியிட்டு சொல்ல முடியும் கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்ட்டுன்னு. அப்போ அதுக்கு நான் என்ன பதில் சொல்லியிருந்தேன், 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு அந்த ஓட்டு கவுண்ட் பண்ணாங்க, அது வந்து சாட்டர்டே கவுண்ட் பண்ணாங்க. ஸோ சாட்டர்டே ஈவினிங் ரிசல்ட் வந்துடுச்சு. மார்க்கெட் கிடையாது, சாட்டர்டே சண்டே மார்க்கெட் கிடையாது. மண்டே மார்னிங் சிங்கப்பூர் நிஃப்டி 20% அப்பு அப்படின்னும்போது கண்டிப்பாக இங்கே வந்து 20% அப் ஆகும். அப்போ உங்களால் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது, ஆஸ் எ ட்ரேடராக உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் 2019 23ஆம் தேதி ஓட் கவுண்டிங் நடந்தது. அது வந்து வியாழக்கிழமை. அதனால் வந்து ஒருவேளை நம்முடைய வியூ தப்பாக போனால் நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு வெளியே வர்றதுக்கு, இப்போ நீங்கள் டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி வருது, ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு அல்லது தனிப்பட்ட கூட்டணிக்கு மெஜாரிட்டி வர மாதிரி இருந்தால் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கும், மார்க்கெட் மேலே போகும். இல்லைனா ஒரு ஹங் பார்லிமெண்ட் மாதிரி வந்ததுன்னா கீழே வரும். நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு வெளியே வந்துடலாம். 2004 நான் சொன்னேன், நான் அப்போ இல்லைன்றதுனால அது எனக்கு அவ்வளோ கரெக்டாக தெரியாது. பட் 2009 இட் வாஸ் அ கேப் அப். ஆனால் 2014 இது வந்து ஒரு ஒர்க்கிங் டேயில் தான் நடந்தது. 2019 இது ஒர்க்கிங் டேயில் தான் நடக்க போகுது. ஸோ அதே தான் இப்போ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, நம்பர் 1 எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க பிஜேபி ஜெயிக்கும். அப்போ பிஜேபி ஜெயிச்சதுனால் அது சர்ப்ரைஸ் கிடையாது. 2014 என்ன நடந்ததோ 2019 என்ன நடந்ததோ அதுதான் 2014 24 நடக்கும். மார்க்கெட் பெருசாக ஏறாது. நான் சொல்கிறது உடனடியாக 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு ஏறும், அது வேறு விஷயம். பட் நான் சொல்கிறது உடனடியாக அன்னைக்கே, ஒரு நாள் 2 நாளில். ஆனால் ஒருவேளை பிஜேபி தோற்றால் 2004 என்ன நடந்ததோ அதே போல் இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரே நாளில் 10% 20% இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த வருஷம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஓட் கவுண்டிங் வந்து சாட்டர்டே அல்லது சண்டே இருந்தால், மண்டே 10% 20% கேப் டவுன் ஆச்சுனால் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் நீங்கள் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போது ஓட் கவுண்டிங் வந்து என்றைக்கு நடக்குதுன்னு பாருங்கள். அது ஒர்க்கிங் டேவாக இருந்தால் அப்போ வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் பொசிஷன் எடுக்கிறத பற்றி யோசனை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு வெளியே வர முடியும். ஆனால் அதுவே ஓட் கவுண்டிங் ஒரு சண்டேவோ அல்லது பப்ளிக் ஹாலிடேவோ இருந்தால் கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ட்ரேடிங் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது வந்து ட்ரேடிங் இன் லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ், ஜூன் மாதம் அல்லது டிசம்பர் மாதம், ஷார்ட் டேர்ம் பற்றி பேசலை. ஸோ இது வந்து ஒரு விஷயம். நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கனால் உங்களோட சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குனாக்கா, பிஜேபி ஜெயித்தால் பங்குகள் பெருசாக மேலே போகாது, பிஜேபி தோற்றால் பெரிய அளவில் கீழே இறங்கும். அப்படின்னா உங்களுக்கு ரிவார்டு கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு முதலீடு பண்ணுறது? வெயிட் பண்ணுவோம், பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடியட்டும், முடிஞ்சது ஒரு நல்லபடியாக ஒரு ரிசல்ட் வரட்டும். ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டு நல்ல ஸ்டேபிள் கவர்மெண்ட், அது பிஜேபியாக இருக்கலாம். நம்ம இப்போ கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்வாங்க.
அந்த மாதிரி பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆண்டாலும் காங்கிரஸ் ஆண்டாலும் நமக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு கட்சி நிலையான ஆட்சியை கொடுக்கணும். ஸோ அதுதான் அங்கே பாயிண்ட்டு. ஹங் பார்லிமெண்ட் வந்ததுனா தான் பங்குச்சந்தைகள் வந்து மிகப்பெரிய லெவலில் சரிவை சந்திக்கும். ஸோ அதனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் முதலீடு பண்ணிக்கிறதுக்கு நல்லது. ஏன்னா ஆனால் நீங்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இருக்கிற விலையில் வாங்க முடியாமல் கூட போகலாம். நீங்கள் வந்து ஒரு 4% 5% அதிகமாக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு கேரண்டி இருக்கும், இதுக்கு மேலே பெருசாக இறங்காது அப்படின்ற ஒரு கேரண்டி இருக்கும். ஆனால் இப்போ வாங்கினீங்கனால் இந்த அன்சர்டனிட்டி இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதை உங்களாக கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.